நீங்கள் எந்த தெருவில் இருக்கீங்க இப்போ? சேகன் தெரு, திருவள்ளுவர் நகர். நம்மளுடைய பகுதியில் கல்லுக்கூட்டை குடிசை வாழ் மக்கள் நலச்சங்கம்னு ஒரு சங்கம் கேஸ் ஒன்று போடுறாங்க. நம்ம ஏரியா சம்மந்தப்பட்ட கேஸ். அந்த கேஸில் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7வது பேரால் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம இடத்துக்கு நம்ம இருக்கோம்ல, இப்போ இந்த இடத்துக்கு பட்டா கொடுக்குற விஷயம் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது பட்டா கொடுக்கறதுக்கு கன்சிடரேஷன் பண்ணுறோம். நான் பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பட்டா கொடுக்கறது பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா 7வது பேரால் இருக்குது. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், தேர் கிளைம் ஃபார் கிராண்ட் ஆஃப் பட்டா இஸ் பெண்டிங் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு பட்டா கொடுக்கறதுக்கு அரசாங்கம் பரிசீலனை செய்து கொண்டு இருக்கிறதுன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், தனிப்பட்ட முறையில், ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் இருக்கிறோம். ஒருத்தர் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறோம், ஒருத்தர் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறோம், 500 ஸ்கொயர், அப்போ மாறி இருக்கிறதுனால ஒரே மாதிரி கேட்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டாக்கு அப்ளை பண்ணுறோம். சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ணுறோம், தாசில்தாருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், இவ்வளோ இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். சட்ட ரீதியாக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் அவங்க அதை கன்சிடர் பண்ணி கொடுக்கணும் நமக்கு பட்டா. அப்படி ஏதாவது கொடுக்கலன்னா மறுபடியும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். அதாவது சங்கம் வந்து கோர்ட்டுக்கு போவோம். சங்கத்தோடைய வக்கீல் தான் நான். இங்கே பாருங்கள், பார்ப்பா ராஜா, இங்கே வா குட்டிப்பியா. இதில் WP நம்பர் தான் அது 291-87 இருக்கா? இப்போ நம்ம கொடுக்குற ஃபார்ம்லேயும் அந்த WP நம்பர் எழுதி இருமா பாரு, 291-87/2024 இருக்கா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ தாசில்தாருக்கு, சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கு அப்ளை பண்ணுறோம். சட்ட ரீதியாக அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இப்போ செய்ய போகிறோம். இது வரைக்கும் இந்த நமக்கு வந்து பட்டாவே இல்லைன்ற கதை சொல்லியிருந்தாங்க. இப்போ கோர்ட்டு மூலியமாக ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. இப்போ இதில் யார் படித்தவங்க இருக்கிறீங்களோ சொல்லுங்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். அதையும் கையில் வச்சுக்கங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் 7வது பேரால் க்ளீனாக சொல்லியிருக்காங்க, நமக்கு பட்டா கொடுக்கின்ற விஷயம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். நமக்கு பட்டா கிடைச்சிதுன்னா எல்லா அடிப்படை வசதியும் வந்துடும். ஒன்று. அதேமாரி இது சங்கம் மூலியமாக தான் நடக்குது, முயற்சி எடுக்குது. அதனால் வேறு கட்சிக்காரங்களோ வேறு யாரோ வந்து பைசா கொடுங்க, நாங்கள் பட்டா வாங்கி தரோம், அதை வாங்கி தரோம்னா யாரும் நம்பாதீங்க. நீங்கள் கோர்ட்டு தான் உங்களுக்கு, கோர்ட்டு மூலியமாக தான் சொல்லப்படுகிறது. கோர்ட்டு மூலியத்தை வச்சு சட்டப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க. ₹1 எவனுக்கும் கொடுக்காதீங்க. அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது பிரகாரம் வந்து உங்களுக்கு பட்டா கொடுக்கணும். கொடுக்கலன்னா மறுபடியும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். புரிதுங்களா சொல்கிறது? இவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதேமாரி சில பேர் 1/4 கிரவுண்டில் இருப்பீங்க, சில பேர் 1/2 கிரவுண்டில் இருப்பீங்க, சில பேர் ஒய்ஃபு ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, இவங்க ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அப்படிலாம் இருந்ததுன்னா பட்டான்றது ஒரு ஆளுக்கு ஒரு பட்டா தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இடத்த 2, 3, 4, 5 இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுன்னா போட்டா வேலைக்காது. அப்படி 2, 3 இடம் இருக்குதுன்னா உங்கள் பையனுக்கு ஒரு பேரில் போடுங்க. ஏன்னா குடும்பம் 2, 3 குடும்பம் இருப்பீங்க. உங்கள் பையன் பேரில் ஒன்று, உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒன்று, உங்களுக்கு தனித்தனியாக போட்டுங்க. இதுதான் சட்ட ரீதியாக வாங்க முடியும். ஒரே ஆளுக்கு 2 பட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் கதை. வேறு எதனா டவுட் இருந்தால் கேட்டுக்கணும்.